ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக கேப்சிகம் ஆனியன் கிரேவி தான் செய்ய போகிறோம். குடைமிளகாய் கிரேவி. இது நல்ல அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த குடமிளகாய் கிரேவி செய்யறதுக்கு ஒரு குடமிளகாயை நல்லா இது போல் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு வெங்காயம் அதே மாதிரி ஷேப்லேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது போல் கட் பண்ணிக்கணும். இப்போ இதை எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இந்த குடைமிளகாய், வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறத இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதை பாதி அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். ரொம்ப அதிகமாக வதக்கக்கூடாது. இந்த எண்ணெயிலே இந்த குடைமிளகாய், வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிட்டோம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாம். இப்போ அதே கடாயிலே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதிலே போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடணும் இதுல. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இதுலயே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா இதை வறுத்துக்கலாம். இந்த கடலை மாவு கொஞ்சம் அப்படியே பச்சை வாசனை போகணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், கடலை மாவெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுலயே நான் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். இதையும் இதுலயே நல்லா போட்டு வதக்கிடலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி கிரேவி பதத்துக்கு வரணும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதுலயே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியா பொடி, இதையும் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுலயே கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம எதுவுமே பட்டை, லவங்கம், வேற எந்த இதுவுமே போடல இதுல. இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு பாருங்க. இப்போ இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கினேன். இதுல நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமா விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது கொதிக்க வைக்கலாம். இப்போ இதை நம்ம கொதிக்க வைக்கலாம் 1 நிமிஷம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க. இதுலயே நம்ம இந்த கேப்சிகம், ஆனியன் நல்லா வதக்கி வச்சிருக்கோம், அதையும் இதுலயே போட்டுடலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம்.
இப்போ இதை நம்ம நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து இதிலே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து இந்த குடமிளகாய் கிரேவிக்கு இந்த 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் இன்னும் ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த குடமிளகாய் கிரேவி பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சர்க்கரைலாம் போட்டு நல்லா ஒரு கொதி வந்து எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதிலே வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி இருந்தால் கூட நம்ம ஒரு டீஸ்பூனு கசக்கி நல்லா கையில் நல்லா இது பண்ணி போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இது போல் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இந்த குடமிளகாய் ஆனியன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா சுட சுட சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.